சென்னையில் 1.4 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டதில் 8 மணி நேரத்தில் மீட்கப்பட்டிருக்கு. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள். சென்னை சவுகார்பேட்டை மின்ட்டு தெருவுல அஸ்வித் என்பவர் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான இந்த டெஸ்டிங் கடையை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்று மதியம் மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து வாடிக்கையாளர்களான உசைன் ஷாஹித் ஆகியோர் 1.4 கிலோ தங்க நகைகளை ஆய்வு செய்வதற்காக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென கடைக்குள்ள மாஸ்க் அணிந்தபடி புகுந்த மூவர் கத்தியை காட்டி மிரட்டி 1.4 கிலோ அந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்றனர். உடனடியாக கடையில பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் நகை கொண்டு வந்த ஆகியோர் தப்பிச் செல்ல முயன்ற ஒரு நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிப்பட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று யானைகவுனி போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல செல்போன் மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருவரையும் டிராக் செய்து நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட போலீசாரோட விசாரணையில திருச்சியை சேர்ந்த ஆறுமுகம், அதே போன்று வால்டாக்ஸ் பகுதியை சேர்ந்த லோகேஷ், ரமணா ஆகிய மூவர் என்பதும் தெரிய வந்திருக்குது. மூவரும் அதே பகுதியில சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட மூவரிடமும் யானைகவுனி போலீசார் தொடர் விசாரணையில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கொள்ளை சம்பவம் நடந்த 8 மணி நேரத்திற்குள்ள 3 நபர்களையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 1.4 கிலோ தங்க நகைகளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்க சம்பவத்தினால காவல்துறைக்கு அங்குள்ள அதிகாரிகள் பாராட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேறு யாருக்கும் தொடர்பு இருக்குதா என்ற கோணங்களிலும் விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.